அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற பேங்க் மேனேஜர். சாருடைய பேர் மிஸ்டர் மகேந்திரன். வணக்கம். நீங்க எல்லாரும் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க தெரியுமா? என்ன கடன் வாங்கிருக்கோமா? பொன்னம்பலம் 50,000 ரூபாய். 50,000மா? நானா? இசைக்கு முத்து 60,000. 1000 நோட்டு கூட முழுசா பார்த்தது இல்ல. 60,000மா? அப்துல்லா 30. இருங்க விட்டா ஊர்ல இருக்க எல்லா பேரையும் படிப்பீங்க போல இருக்கு. ஆமா, எல்லாரும் தான் கடன் வாங்கிருக்கீங்க. ஐயா, பேங்க் இருக்க தெரு பக்கமே நாங்க போனது இல்லையா. எங்களுக்கும் பேங்குக்கும் என்னையா சம்பந்தம்? அதான் நீங்க பண்ற தப்பு. பேங்க்ங்கிறது பணக்காரங்களுக்கும் படிச்சவங்களுக்கு மட்டுமில்ல, படிக்காதவங்களும் ஏழைங்களும் பயன்படுத்துறதுக்காகத்தான். அது உங்களுக்கு தெரியாதனாலதான் இந்த பிரச்சனையே. எங்களுக்கும் பேங்க் என்னங்க பிரச்சனை? உங்க பத்திரம் எல்லாம் எங்க இருக்கு? ஊரு பெரியவரு மார்த்தாண்டையாட்ட கொடுத்து வச்சிருக்கோம். அவர்கிட்ட எதுக்காக கொடுத்தீங்க? மழை பெஞ்சா மாடு வெளியே நனையும், நாங்க உள்ள நனைவோம். பத்திரமா இருக்கட்டுமே தான் பத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்து வச்சோம். நீங்க நம்பிக்கையா கொடுத்த பத்திரத்தை வச்சு உங்கள மாதிரி அவர் கையெழுத்து போட்டு நீங்க லோன் வாங்கின மாதிரி பேங்க்ல வாங்கியிருக்காரு. பேசுறதுக்கா எதை வேணாலும் பேசுறதா? அநியாயமா அந்த நல்ல மனுஷன் மேல பழிய போடாதீங்க. இங்க பாருங்க, அவரு நல்ல மனுஷன் தானே, போய் உங்க பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான். தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம்னு ஒன்று இருக்கு. கோழி வளர்க்குறதுல இருந்து விவசாய மேம்பாட்டு வரைக்கும் நிறைய கடன் உதவி கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காகத்தான். போய் மார்த்தாண்டைங்கிட்ட நீங்க கொடுத்த பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. அவன் யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதின்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஒருத்தன் உதவி செய்யறேன்னு வந்துட்டானா உதவி செஞ்சவனை மறந்துடுவீங்களா? காது குத்துறதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் அவனோட வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தது. அது மட்டுமா? உங்களுக்கு சுடுகாட்டுக்கு நிலம் கொடுத்தே இவர்தான்டா. உங்களை எரிக்கா இருந்தாலும் இவர் இடத்துல இருக்கணும், உங்களை புதைக்கா இருந்தாலும் இவர் இடத்துல புதைக்கணும். என்ன தைரியம் தான் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பிய? உங்க பத்திரத்தை திருப்பி கொடுத்துறேன். ஆனா நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. பணமா? டேய் இங்க வாடா. ஐயா, போன வருஷம் ஆவணி 22ஆம் தேதி உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக நான் பணம் கொடுத்தேன்ல? ஆமாங்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கி. டேய் மாரி, ஐயா, போன வருஷம் மார்கழி 18ஆம் தேதி உன் வீடு இடிஞ்சு போச்சுன்னு நான் பணம் கொடுத்தேன்ல? ஐயா, அந்த பணத்தை கொடுத்துட்டு உன் பத்திரத்தை வாங்கிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தன் வீட்லயும் என் பணம் இருக்கு. என் பணத்தை கொடுத்துட்டு உங்க பத்திரத்தை வாங்கிட்டு போங்க. ஐயா, இதெல்லாம் நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவின்னு நினைச்சோங்க. எதுக்கு உதவணும்? சாக்கடைய குத்தி விடுறது அது மேல இருக்கிற அக்கறனால இல்ல, நாஷ்டம் கிளம்பிடக்கூடாதுன்னு தான். ஐயா, நாங்க சாக்கடையாவே இருந்துட்டு போறையா. ஒரே ஒரு சந்தேகையா, ஞாபகமா தேதியெல்லாம் சொன்னீங்களே, அந்த தேதியெல்லாம் நாங்க உங்ககிட்ட ஏமாந்த தேதியா இல்ல நீங்க எங்களை ஏமாத்த? ஐயா, என்கிட்ட கை கட்டி நின்னவங்க எல்லாம் இப்ப என்னைய எதிர்த்து பேசுறீங்களா? போகடா. என்னண்ணே வெறுங்கையோட வர்றீங்க? பத்திரங்க. ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் ஐயா. அந்த ஆளை நம்பி மோசம் போயிட்டேன் நாங்க. ஐயா, ஐயா உழைச்ச கூலிய கூட அவரா கொடுக்கும் போதாயா வாங்கிப்போம். ஆத்திர அவசரத்துக்கு வாங்கினது கூட நாங்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் ஐயா. நாங்க தாகத்துக்கு குடிச்ச தண்ணிய கூட கணக்கு வச்சிருக்காங்க ஐயா. வறுமைக்காக எதையும் விலை பேசலாம். ஆனா இந்த மார்த்தாண்டன் உங்க வறுமையே விலை பேசியிருக்கான். ஆபத்துல மாட்டினவங்களுக்கு உதவி செஞ்சவங்களை பார்த்திருக்கேன். ஆனா உதவி மாதிரி செஞ்சு ஆபத்துல மாட்டி விட்டவனை இப்பதான் நான் பாக்குறேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அவனை உண்டுல ஆக்குறதுக்கு. என் பிரச்சனை மார்த்தாண்டன் இல்ல, உங்க பத்திரம். அது உங்க கைக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் யோசிக்கிறேன். எதையும் சட்டப்படி சந்திப்பு. என்ன பண்றது? எல்லாம் நில்லுங்க. உங்க பத்திரம் உங்க கைக்கு வந்து சேரும். போங்க. என்ன இன்னும் உங்ககிட்ட பத்திரம் வீடு தேடி வரும்ன்றீங்க? எப்படி கொடுப்பீங்க? அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அனாவசியம் வார்த்தை கொடுத்து ஜனங்கள்ட்ட அசிங்கப்பட போறீங்க. பத்திரம் எப்படி அவங்க கிட்ட போய் சேருதுன்னு பாரு. என்ன ஐடியால இப்படி சொல்லிட்டு போறாரு? ஹலோ, கலெக்டர் மேடங்களா? எஸ். ஒருத்தர் தற்கொலை பண்ணதை பார்த்திருப்பீங்க, ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணதை பார்த்திருப்பீங்க. இங்க ஒரு ஊரே தற்கொலை பண்ணிக்க போகுது. தடுத்து நிறுத்தி காப்பாத்தலைன்னா அரசாங்கத்துக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க யாரு? ஜனங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவன். இந்த ஊருக்குள்ள யாரையும் தற்கொலை பண்ண விடக்கூடாது. ஓ, சார், ஒருத்த மன்னன கையோட போயிட்டு இருக்கான் சார். யோ, அவன் தற்கொலை பண்ண போறாயா? வாயா, அப்படியே முதல்ல. யோ, வெளியா வெளியா. ஐயோ, போலீஸ். சொல்றத கேளியா? யோ, இல்லையா? சொல்றத கேளியா? இல்லையா? சார், விடுங்க சார். யோ, விடியா. யோ, ஊத்தாதியா. யோ, மண்ணன கீழ ஊத்தாதியா. ஊத்தாதியா கீழ. யோ, ஊத்தாதியா. விடியா.
எதுக்கு மண்ணெண்ணெய் கீழே ஊத்துறீங்க? ஏய் நீ தீக்குளிக்க தானே மண்ணெண்ணெய் எடுத்துட்டு போற? நான் எதுக்கே தீ குளிக்கணும்? காலையில இருந்து ரேஷன் கடையில கால் கெடுக்க நின்று வாங்கிட்டு வந்த மண்ணெண்ணெய் இப்படி வீண் பண்ணிட்டியா? இதுக்கு தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்பா மன்னிச்சுக்கோப்பா. போடி உன் கூட வாட்டத்துக்கு செத்து தொலையலாம். போயா போய் தொலை. நான் முன்னாடியே தாலியை கழட்டி வச்சிட்டேன். போடி போ போ. எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? வேண்டாம்டா. என்ன வேணாங்கற? நீ தற்கொலை பண்ணி வேலையே போயிரியா? யோ நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் யாரே சொன்னது? என் பொண்டாட்டி மேடத்துக்காக சும்மா சொன்னையா? சும்மாவா? ஆமா. டேய் நில்லு. டேய் விட்டா பாரு. யோ எதுக்கு என்ன எழுதிட்டு வந்த? ஏய் தற்கொலை பண்ணிக்க போனல. யாரு? நானா? குளிக்க வந்தேயா. குளிக்க வந்தியா? ஐயா 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 தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. சித்திர மாசத்துல என்னடா இங்க வெள்ளம்? பாருங்க எடக்கு மடக்கு பேசுறது நேரம் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் செத்தாங்கன்னா ராத்திரியோட ராத்திரியா தோட்டத்துல குடி குடி பேசிடலாம். 100 பேருக்கு மேல செத்தாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? செத்தா சாவட்டும், அது அவங்க தலை எழுத்து. இங்க பாருங்க தலையெழுத்த காரணம் காட்டி தப்பிக்க முடியாது. விசாரணை கமிஷன் மனித உரிமை கமிஷன் 1000 கமிஷன் போட்டு நோண்டி நொங்க எடுத்துருவான். வகையா மாட்டிக்கிடுவோம். அப்புறம் ரெட்ட ஆயில் தண்டதான். டேய் முதல்ல பேங்க்ல பணத்தை கட்டிட்டு அந்த பத்திரத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துரு. என்னங்க இது? அதான் டப்புனு அடிபட தெரியுமா? உன் பத்திரம் உனக்கு அடையாளம் தெரியாங்க. ஏல உங்களுக்குலாம் சுக்குரதசை எங்கேயும் அடிக்கல. உனக்கு தேவை 6 அடி நிலம் தான். இந்த புஞ்ச நிலம் தேவையா? இந்தா நல்லா படுத்து உருளு. உன் முகத்தை பார்த்தா சூனிய வைக்கிற கிளை மாதிரிலாம் இருக்க. சூனிய வச்சு நிலத்தை வாங்கிட்டியே. சூனிய வைக்கலையா? அந்த மகேந்திரையா புண்ணியத்தால எங்களுக்கு வீடு தேடி பத்திரம் வந்தது. விட்டா அடிச்சுடா இருக்க. ஓடியாந்து இல்ல கத்தி தீண்டியா இல்ல கையில உள்ள அழுக்கு அடிக்கியா? ஏய் ஆரம்பிடா, நேரமாவுது. இந்த ஆரம்பிச்சு சாமி. வேற எங்க விட்டு விடுறான் பாரு. டேய் டேய் நிறுத்துடா. என்ன சாமி? என்னடா இது? 6வது விரல் சாமி. எங்களுக்கு 5 விரல் தானே இந்த இருக்கு. மாதிரி லட்சத்துல ஒருத்தர் தான் இருக்கும். அதிர்ஷ்ட விரலாகும். எங்க காமி? ஏன் சாமி மோதிரம் போட போறீங்களா? டேய் ஓ அதிர்ஷ்டம். என்ன இம்சை பண்ணக்கூடாது. சார் இதுல ஒரு சிக்னேச்சர். சார் மாரியப்பன் ஒருத்தரை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இங்க வாங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒரே மாரியப்பன் இவர் தான் சார். வணக்கம் ஐயா. உட்காருங்க. எங்கனே வேலை பாக்குறீங்க? கல் குவாரியில கல் உடைக்கிறீங்க. கல் குவாரியிலையா? ஆமாங்க ஐயா. சண்முகம் சார். இந்தாங்க இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. வாங்க சார் என்ன தேடி கண்டுபிடிச்சு கூட்டியாந்தா உங்க வீட்டுல ரூபாய் கொடுத்து சாப்பிட சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க? மாரியப்பங்கிறவன் 68 ஏக்கர் கோயில் நிலத்தையும் 48 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தையும் வச்சு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கான். இவரா பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாரு? வாங்கியிருந்தா அவர் வயிற்றுல ஏன் இத்தனை சுருக்கு இருக்கு? அப்போ வாங்கினது யார் சார்? மார்த்தாண்டம் தான். மார்த்தாண்டனா? அவன் தான். மாரியப்பங்கிறதான் அவனோட முன்னாள் பேர். அவன் பேர்ல என்ன மோசடி பண்ண முடியும்? அவன் படிச்ச பள்ளிக்கூடத்தோட டிசி. பள்ளிக்கூடத்துல அவன் பேரு மாரியப்பன். இது கட்சியில ஆரம்பத்துல இருந்த உறுப்பினர்கிட்ட அப்போ அவன் பேர் மாரியப்பன். என்னைக்கு மாவட்ட செயலாளர் ஆனானோ அன்னைக்கே மாரியப்பன் மார்த்தாண்டனா ஆயிட்டான். நம்பவே முடியலையே சார். நம்ப முடியல இல்ல? வாங்க. ஸ்பீக்கர் போன். ஹலோ மாரியப்பனா? எவன்டா அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறது? என்னடா அது என்ன தெரியலையா? மார்க் ஷீட்ல உங்க அப்பா கையெழுத்து போடுறதுக்கு பதிலா நீ கையெழுத்து போட்டியே, மறந்துட்டியா? ஓஹோ ராமூர்த்தியாடா நீ? அவனேதான். ஒண்ணுமில்லடா, பக்கத்து ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு 2-3 நாள் உன்னை வந்து பார்க்கலான்னு இருக்கேன். வாடா. சரி வச்சிரட்டுமா? சார் சார் மார்த்தாண்டனா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். மாரியப்பன அரசாங்கத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அரசாங்க நிலத்தை தான் பேருக்கு மாத்தினதுக்கு செக்ஷன் நம்பர் 420, 468, அதுல லோன் வாங்கினதுக்கு 471 எல்லா டீடைல்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அவனை விசாரணை இல்லாம உள்ள தள்ளிடலாம். வாங்க. ஆத்துல தண்ணி இல்லையே, நான் வெறும் வந்துருமா? வணக்கம் சார். ம் சார் அன்னைக்கு உங்களோட போன்ல பேசினது உங்க கூட படிச்சவர் இல்ல சார், மகேந்திரன் சார். மகேந்திரனா? அது மட்டும் இல்ல சார், அன்னைக்கு ஜனங்க தற்கொலை பண்ணிக்க போறாங்கன்னு கலெக்டருக்கு போன் பண்ணி சொன்னதும் மகேந்திரன் தான் சார்.
கை காலம் கட்டி போட்டு அடிச்சுட்டு 10 வருஷத்துக்கு போயிருக்காங்க. என்ன மகேந்திரா, என்ன பாக்குற? யாருக்கிட்ட மோதுறன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். ஏய், உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. ஆனா நீ மட்டும் என்கிட்ட விலை போகாம இருக்க. அதான் மொத்த எவிடன்ஸையும் அழிச்சிட்ட. பொழைக்க வந்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏங்க, ஒருத்தன் எல்லா ஊர்லயும் பிறக்க முடியாதுங்க. ஆனா எந்த ஊர்ல வேணாலும் பிழைக்கலாம். ஏய், நீங்க எந்த ஊர்ல வேணும்னாலும் போய் வாழ்ந்துக்குங்க. ஆனா இனிமே இந்த ஊர்ல வாழ முடியாது. ஏன்னா நீ வேலை செய்யற பேங்க்ல நீயே கொள்ளையடிச்சிட்டு அதை மறைக்கிறதுக்காக பேங்க தீய வச்சு கொளுத்திட்டேன்னு என் செல்வாக்க பயன்படுத்தி உன்னை வேலைய விட்டு தூக்கிட்டேன். என்னையாடா கம்பி என்ன வைக்க போற? ஏய், நேரமாச்சு உனக்கு. ஏய், என் நேரத்தை யாரும் முடிவு பண்ண முடியாதுடா. அது ஆண்டவனும் மக்களும் தாண்டா முடிவு பண்ணுவாங்க. யார் என்ன தடுத்தாலும் சரி, நல்லதை திருப்பி திருப்பி செஞ்சு பழக்கப்பட்டவன்டானா திரும்பி போறவன் கிடையாது. ஸ்கூல்ல கூட பாடத்தை நடத்திட்டு தாண்டா பரீட்சை வைப்பாங்க. நீ எனக்கு பரீட்சை வச்சுட்ட, இனிமே உனக்கு நடத்துறண்டா பாடம். டேடே, நீ உயிரோடு இருந்தா தாண்டா எனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு. பேங்கை எரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ண மாதிரி உன்னையும் எரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிட வேண்டாம். டேய், மார்த்தாண்டா, நீ என்ன எரிச்சாலும் சாம்பலா இருப்பேன். அத ஆத்துல கரைச்சாலும் தண்ணில இருப்பேன். அந்த தண்ணி ஆவியா மாறி மேகமாயி மறுபடியும் மழையா தாண்டா பூமிக்கு வருவேன். நான் உருவெடுக்க ஆரம்பிச்சேனா நீ உரு தெரியாம போயிருவ. இதோ பார், இப்ப சொல்றேன், இதே ஊர்ல மறுபடியும் பேங்க உருவாக்குவேன். ஐயா மார்த்தாண்டம், ஒரிஜினல் டாக்குமெண்டோட வாங்க. உங்களுக்கு குறைந்த வட்டியில் நிறைந்த கடன் உதவி வழங்கப்படும். போயா.